வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழைப்பூ இருக்குது பாருங்கள். இந்த வாழைப்பூவில் ஒரு தடவை போண்டா போடலாமேன்னு தான் இன்றைக்கி பிளான் பண்ணி வச்சுருக்குறோம். வாழைப்பூ பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதானுச்சு. அந்த மரம் பூ வச்சதில் மீதி இருந்த பூ தான் இது. இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கரெக்டாக பிரித்து வைக்கணும். இந்த பூ உங்களுக்கே தெரியும், பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக அந்த லேயராக இருக்கும். அதிலிருந்து பிரித்து எடுத்துகிட்டு அந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டமாக ஒரு இது மாதிரி இருக்கும். அதை தனியாக பிச்சு எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டாக எடுத்துக்கிட்டு அப்படியே நறுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். அந்த மாதிரி செட்டாக எடுக்குங்க, அது பார்த்து எடுக்கணும். இல்லைனா அதாவது சாப்பிட்டிங்கன்னா வயிற்றால போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் சாப்பிட்றாங்க, தெரில அதை சாப்பிட்டா ஏதோ ஆகுன்றாங்க. நான் சாப்பிட்டு பார்த்தது இல்லை, எப்படி இருக்குன்னு தெரில. அதனால் எதுக்கும் எடுத்து போட்டு நம்ம செய்கிறது நமக்கு நல்லது. எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா தனியாக பிக்கல, நான் அப்படியே அந்த செட்டாக எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கட் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். இது வேறு நல்லா வளவலன்னு இருக்குதா, கட் பண்ணுறப்ப அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. உங்களுக்கு வேறு தெரியலையா? இருங்க க்ளோஸாக வைக்கிறேன் கொஞ்சம். இப்போ தெரியுதா? இந்த மாதிரி நல்லா பீஸாக போட்டுக்கலாம். கறி போடுற ஞாபகத்தில் பீஸான்றேன். பூ நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்னதாக. இந்த வாழைப்பூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ரத்த பிரச்சனை, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்து வாழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு மரம் தான். அதில் எதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இலை வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகுது, கட்டுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ வேறு புரோட்டா வந்து இலை புரோட்டா போடுறாங்க. நம்ம ஒரு நாள் இலை புரோட்டா போடுவோம். அது என்னது, இலைக்கறி புரோட்டாவா இலை புரோட்டாவா ஏதோ ஒன்று போடுறாங்க, அது போடுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்டு, இதோட அந்த சென்டர் பகுதி வந்து சாப்பிட்றலாம். அந்த மட்டையை எடுத்துகிட்டு போய் தான் அதில் வந்து மாலை கட்டுறாங்க அந்த நாரை வச்சு. இந்த மாதிரி பல இதுக்கு உதவுது. இந்த பழம் சாப்பிட்றோம், காயை பஜ்ஜி போடுறோம், பொரியல் பண்ணுறோம். இந்த பூவை எடுத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பொரியல் தான் மேக்ஸிமம் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு போண்டா போடலாமேன்னு ஒரு ஐடியா. தட்டி போட்டிங்கன்னா வடை, உருட்டி போட்டால் போண்டா, அவ்வளோதான். நமக்கு எது விருப்பமாக இருக்கோ அது தாராளமாக போடலாம், தப்பே இல்லை. ஓகே, ஓரளவுக்கு வெட்டி முடிச்சாச்சு. வெட்டுற வரைக்கும் அப்புறம் ஏதோ ஒன்று பேசணுமில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹார்டாகவே இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு சுடு தண்ணி அந்த மாதிரி தண்ணியில் வச்சு கொஞ்சம் வேக வச்சுக்கணும். எதுவும் பெருசாக எதுவும் போடலாம் தேவையில்ல. நார்மலாக இந்த தண்ணி மட்டும் வச்சு நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டோம்னா நல்லா வெந்துடும். பச்சை தண்ணியில் வச்சு சூடு பண்ணி அப்படியே கடைசியாக கொட்டினாலும் சரி, இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா கொட்டிட்டு அதில் தண்ணி ஊற்றி அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சிடுறேன். ஏன்னா நமக்கு மீதி இந்த வெங்காயம் வெட்டுற வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் வெட்டணும். அதனால் இதை போட்டு வச்சுட்டு நம்ம அந்த பக்கம் போய் அதை வெட்டிகிட்டு இருந்தோம்னா அது வரைக்கும் இது வாக்கில் தனியாக வெந்துட்டு கிடக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி ஊற்றினாட்டி கொஞ்சம் மேலே அப்படியே வந்துடும். நெருப்புடா. ஓகே, வச்சாச்சு. லைட்டாக கொஞ்சம் அப்படியே நெருப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். அது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே அங்கே போய்ட்டு வந்துடலாம். வெங்காயம் வெட்ட இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாவு, நம்ம எப்பயும் போடுற பஜ்ஜி மாவு இருக்குது பார்த்திங்களா, அந்த பஜ்ஜி போண்டா மாவு, அந்த மாவு தான். மிக்சிங் எதுவும் இல்லை, நம்மள்ட்ட தீர்ந்து போச்சு. அதனால் பஜ்ஜி போண்டா மாவு வாங்கி அதை அப்படியே இந்த சல்லடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கலாம். சில டைம் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூசியாக வரும், இல்லைனா கெட்டியாக வரும். அதனால் நமக்கு அது இல்லாமல் அது ஷைனிங்காகவும் இருக்காது, ஒரு மாதிரி பவுட்ராட் இருக்கும், ஷைனிங்காக இருக்காது. அதனால் இந்த சல்லடை வச்சுருப்பாங்க வீட்டில், இந்த கோதுமை மாவுலாம் சலிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. அதில் போட்டு சளிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நமக்கு நைஸாக கிடைக்கும். அப்போ தான் போண்டா போடுறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வழியாக வெங்காயத்தெல்லாம் வெட்டிட்டு வந்தாச்சு. ஓகே, வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூ கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 5 வெங்காயம் போட்டிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா எடுத்துருக்குறோம். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக எடுத்துருக்குறோம். இதிலே மிக்சிங் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இதெல்லாம் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு பூ.
இன்னொரு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் ஹீட்டாக நோட்டி எண்ணெய் ஊற்றிடலாம். வழக்கம் போல் தான். வேறு அந்த பாட்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா உடச்சி ஊற்றினா தான் நிறையா வருது. 2-3 லேயர் வச்சுக்கிறாங்க. எண்ணெய் கொஞ்சம் போண்டா நம்ம எந்த சைஸுக்கு போடுறோமோ அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் எல்லா சைடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முருகலாகும். அப்படியே எடுத்து லைட்டாக உருண்டை மாதிரி பிடிச்சி அப்படியே மெதுவாக இன்னொரு பக்கமாக வைங்க. எண்ணெய் நல்லா கொதிஞ்சிருக்கும், பார்த்து போடணும், இல்லைன்னா கையில் தெரிச்சிடும். நல்லா பாருங்க ஆவி எப்படி பறக்குது. கம்மியாக தான் வரும்னு நினச்சேன், வரமாட்டுது. ஒரு 25-30 போண்டா வரமாட்டேங்குது. கொஞ்சம் அப்படியே கேப் விட்டே போடுங்க. போட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தாலும் அதே உப்பி கொஞ்சம் மேலே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா சைடும் வேகணுங்கிறதுனால அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விட்ருவோம். நம்ம மெயினாக பண்ணாமல் இருக்கிறது என்னென்னா, அந்த மாதிரி திருப்பி விடாதனால தான் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவர் ஹீட் ஆகிரும், ஓவர் ரோஸ்ட் ஆகிரும். அதாவது அடி பிடிச்ச மாதிரியோ இல்லை கருகுன மாதிரி ஆயிடுது. நீங்கள் அப்பப்போ வந்து எண்ணெய் ஏன்னா ஹீட் ஆயிரும். நம்ம முன்னாடியே போடுறதுக்கு முன்னாடியே ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் போடுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக இதாயிரும். அதனால் அப்பப்போ சும்மா கரண்டியாக இந்த மைகோதியை எடுத்து அப்பப்போ கிண்டி விட்ருங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகியாச்சு. அது வெந்து எடுத்தாச்சு. இதே மாதிரி அடுத்த ரவுண்டும் போட்டு எடுத்திங்கன்னா சாப்பிட்டு பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். டேஸ்ட் வைஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹெல்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த அரிசி மாவு லைட்டாக கொஞ்சம் கலந்துக்கோங்க. சொல்ல மறந்துட்டேன், என்ன பண்ணுறது, சில விஷயங்கள் கடைசியாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. அரிசி மாவு லைட்டாக கலந்துக்கோங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளது வந்து ஒரு 3 சட்டி வரமாட்டேங்குது. 3 சட்டி வரைக்கும்லாம் வீடியோ போட்டால் ரொம்ப லென்த்தாக போயிடும். இதோட நிறுத்திக்கலாம். இந்த இது மட்டும் ஊற்றி எடுத்துகிட்டு வீடியோ நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போய் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அங்கேயும் இருக்கும். வணக்கம் மக்களே, அந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வரும். நிறைய பேர் எப்போ என்ன போடுறேனே தெரிய மாட்டேங்குதுன்றாங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன் அனுப்பிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டாடா பை பாய்.